இன்னைக்கு காலையில எந்திரிச்சு எல்லா திங்ஸையும் நம்ம எடுத்துக்கிட்டு டெலிவரி பண்ண போலான்னு சொல்லிட்டு வண்டிய ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம டீ வாங்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல போட்டுட்டு மறுபடியும் குடுகுடுன்னு ரூமுக்கு பக்கத்துல போய் நம்ம பக்கத்து காம்பவுண்ட்லயே கடை இருக்கு. டீ வாங்கலான்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தீங்கன்னா, கடைய நோக்கி ஓட ஆரம்பிச்சுட்டோம். போய் பார்த்தா ஷாக் குடுக்கும் விதமா கடைய வந்து பூட்டி வச்சிருக்கான். அட என்னடா இது காலையிலேயே நமக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்ஃபில முதல் ஆர்டர் வந்துச்சு. அத எடுத்துட்டு சரி நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, 1/2 மணி நேரம் முதல் ஆர்டரே உட்கார வச்சுட்டான். செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இப்படி எல்லார் இடத்துலயும் நம்ம உட்காரும்போது நமக்கு நெறைய அடி வாங்கிரும். டெலிவரி நம்ம நெனைச்ச மாரி கம்ப்ளீட் பண்ண முடியாது. இருந்தாலும் வேற வழி இல்ல சொல்லிட்டு அந்த தம் துண்டு ஆர்டர வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கிட்டு நம்ம குடுகுடுன்னு ஓடிட்டோம். நேரா போற வழியில பார்த்தா, ஒரு அம்மா ஒரு பையன தூக்கி அலேக்கா மல்லாக்க படுக்க போட்டு வச்சிருந்துச்சு பைக் டெலிவரிக்காரங்கள. அந்த டெலிவரிய பில்டிங்ல குடுத்துட்டு வெளிய பார்த்தா, ஒரு லார்ஜ் ஆர்டர் போட்டு வச்சிருந்தாங்க. இத டைமுக்கு கொண்டு போய் குடுத்தா ரூ. 5 நமக்கு அதுல கிடைக்கும். இது ஒரு சைனீஸ் கடை. ரூ. 5ங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு ரூ. 115 நமக்கு கிடைக்கும். இத முடிச்சுட்டு ஒரு பங்காளி ஹோட்டலுக்கு போனேன். சமோசா, கிமோசா ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு. பட் அங்க எதுவுமே இல்ல ஸ்நாக்ஸ் டைம். பிகாஸ் நான் மார்னிங் டைம்ல போனேன். உள்ள போனதுக்கு ஒரு ஜூஸ் தான் கிடைச்சுச்சு. சரி இந்த ஜூஸ வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சோம். டேஸ்ட் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. 2வது சிப் அடிக்கும்போது தான் தெரிஞ்சுச்சு. இது ஏதோ சட்னி போல இருக்கு. அத நான் ஜூஸ்ன்னு நம்பி வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்கள்ட்ட கேட்டேன் ஜூஸான்னு சொல்லிட்டு, அப்பயும் ஜூஸ்ன்னு சொல்லி என்ட்ட ஏமாத்தி குடுத்துட்டாங்க. சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா டியூட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு சமைக்கிறதுக்கு 2 கரண்டிய வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பிட்டேன். முடிஞ்சா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க.